கர்நாடக அணை கட்ட துடிக்கும் மேகதாதுவில் தமிழக விவசாய சங்கத்தினர் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணியை கர்நாடகா தொடங்கியிருப்பதாக புகார் தெரிவித்திருக்கின்றனர். அணை கட்ட அளவீடு செய்யப்பட்டு கம்பிகள் நடப்பட்டுள்ளதாக பி.ஆர். பாண்டியன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மலையிலிருந்து ஆற்று பகுதிக்கு செல்ல ஏதுவாக படிகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பி.ஆர். பாண்டியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணியை கர்நாடக அரசு தொடங்கியிருப்பதாக தமிழக விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தமிழக விவசாய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நேரடியாக சென்று ஆய்வு செய்த பிறகு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு அளவீட்டு பணிகளை தொடங்கியிருப்பதாக விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது பற்றி பேசுவதற்காக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நேரடியா நீங்க உங்க குழு போய் ஆய்வு செஞ்சதா? அங்க என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கிறது? கம்பிகள்லாம் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்களே. மேகதாட்டு பகுதி கனகபுரா பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 1000 அடி கீழ் நோக்கி 15 கிலோமீட்டர் தொலைவில் சங்கமம் என்கிற இடத்தில் அர்காவதியும் காவிரி ஆறும் இரண்டும் ஒன்றாக கலந்து தமிழகம் நோக்கி ஓட துவங்குகிற இடத்தில் 3வது கிலோமீட்டரில் சங்கமத்தில் இருந்து இந்த மேகதாட்டு பகுதி உள்ளது. அந்த இடத்தில் 2 குன்றுகள் வானவேந்த அளவில் உயரமாக இருக்கிறது, ஆனால் அகலம் குறைவாக இருக்கிறது. அந்த இடத்தில் ஏற்கனவே சுற்றுலா பயணிகள் செல்வதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பகுதியில் அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இரும்பு கம்பிகள் தளமட்டத்தில் ஆற்றின் கீழே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றின் தலைமட்டத்திற்கு சென்று வருகிற வகையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அங்கே எல்லோரும் சென்று வருகிற வகையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக விவசாயிகள் எதிர்க்கிற போது அதனை நியாயப்படுத்துகிற விதமாக இன்றைக்கு புதிய பேருந்து விடப்பட்டு சங்கமத்திலிருந்து பொதுமக்களை அந்த பகுதிக்கு அழைத்து சென்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கிற மேகதாட்டில் கீழ் நோக்கி சென்று பார்வையிடுகிற வகையில் அதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியில் ஒரு நியாயத்தை உருவாக்குகிற வகையிலும் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது புலிகள் சரணாலயம், யானைகள் சரணாலயம், யானைகள் புலிகள் எல்லாம் தண்ணீர் பிடிப்பதற்காக வரக்கூடிய இடத்தில் இப்படி பேருந்துகள் மூலம் அழைத்து சென்று இதை நியாயப்படுத்துகிற வகையில் அணை கட்டுமானத்தை நியாயப்படுத்த கர்நாடக அரசு முயற்சி எடுத்திருக்கிறது. தற்போதைய நிலையில் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிற அந்த கம்பிகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது நமது கர்நாடக அரசாங்கம் மிக தீவிரமாக அணை கட்டுமான பணியை துவங்குவதற்கான ஆயத்த கட்ட பணிகளை துவக்கியிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே மத்திய அரசாங்கம் இதை அனுமதிக்க கூடாது. சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை இதனை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைவளை பாதுகாப்பு இன்றைக்கு மிக அவசியமாக இருக்கிறது. எல்நிலோ தாக்குதலால் மிகப்பெரிய கொடுமையான பாதிப்புகளை இன்றைக்கு தமிழகம் சந்தித்து வருகிறது. குறிப்பாக காவிரி டெல்டாவில் குருவை இழந்திருக்கிறோம். சம்பாவையும் இழக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. குருவைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, எதிர்காலத்தில் சம்பாவிற்கும் தண்ணீர் கிடைக்குமா என்கிற அச்ச நிலையில் இருக்கிற போது உபரி நீரை மட்டுமே நமக்கு விடுவித்து கணக்கில் கொள்ளுகிற கர்நாடக அரசாங்கம் தற்போது அந்த உபரி நீரையும் தடுத்து தமிழக எல்லையிலேயே மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கான பணிகளை துவக்கி இருப்பது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இல்ல, இப்போ காவிரி படுகை மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம, மத்திய அரசோட ஒப்புதல் இல்லாம, அதே போல காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்டோட ஒப்புதல் இல்லாம கர்நாடகா இந்த பணிகளை தொடங்கி இருப்பதை தமிழக அரசு இன்னும் எப்படி அணுகணும் சட்ட ரீதியா? தமிழக அரசாங்கம் ஏற்கனவே மேகதாட்டிற்கு ஒரு நடுவர் மன்றம் கேட்டு தீர்மானம் போட்டதே தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த நிலையில் தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் மத்திய அமைச்சரையும் நீர்வள ஆணைய தலைவரையும் சந்தித்து தமிழகம் மேகதாட்டுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது, எனவே நீங்கள் எங்களுக்கு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று மத்திய நீர்வள ஆணையத்தை அணுகியிருக்கிறார்கள். இது உண்மைக்கு புறம்பானது. நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கி இருக்கிற போது காவிரி
குறுக்கே அணை கட்டுவதற்கு திட்டங்கள் தயார் செய்வதற்கு ஒரு மாநிலத்துக்கு உரிமை இருக்கிறது. அது சட்டத்திற்கு உட்பட்டு அது சரிதானா, அதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை முடிவெடுக்கிற அதிகாரம் மத்திய அரசினுடைய நீர்வள ஆணையத்திற்கு இருக்கிறது. எனவே அதற்கு தடை விதிக்க முடியாது. இதற்கு தடை கொடுக்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுவதால் இதை கர்நாடகம் அணை கட்டுவதற்கு ஆதரவான அறிக்கையாக ஆதரவான தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை உறுதியிட்டுக் கூறியிருக்கிறது. ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு அரசிதழில் மத்திய அரசு வெளியிட்டதில் இருந்து 15 ஆண்டுகளுக்கு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் அனுமதி கேட்பதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. எனவே கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும். மத்திய அரசுக்கு உரிய நெருக்கடிகளை கொடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பில் இருந்து பாதுகாக்கிற வகையில், மழை வளங்களை பாதுகாக்கிற வகையில் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய உபரி நீரையும் தடுத்து நிறுத்துவதற்கு கர்நாடக அரசு எடுக்கிற நயவஞ்சக நடவடிக்கையை தடுத்து அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளானால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகள், விவசாய அமைப்புகள் கொண்ட கூட்டத்தை கூட்டி விரைவாக பிரதமரை சந்தித்து மத்திய நீர்வள ஆணையத்தில் இருப்பில் வரைவு திட்ட அறிக்கையை ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் திருப்பி அனுப்பியிருக்கிற போது அதனை அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் எங்களுடைய பகிர்ந்து கொண்டமைக்கு. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணிகளை கர்நாடக அரசு தொடங்கியிருப்பதாக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த பகுதியில் மேகதாதுவில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட பிறகு அதற்கான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு தற்போது புதிய தலைமுறை வாயிலாக தனது கண்டன குரலை பதிவு செய்திருக்கிறார் பி.ஆர். பாண்டியன்.